ஸோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த 5 விஷயங்கள் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகும்? ஸோ மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு நிதி நிலைமை, பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்டிவாக கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது மேம். நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் மூலமாக வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அடுத்த 30 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி அவங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், அதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. ஸோ இந்த ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, அவங்களுடைய அந்த அடுத்த 30 நாட்களில் ஒரு விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம், அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம், முதியவர்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவங்களுடைய நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள். இந்த 5 வகையான முக்கியமான காரியங்களை பற்றி தான் அடுத்த 30 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம டாரோ கார்ட் ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். சிறப்பு மேம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கறதால அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம இந்த அடுத்த 30 நாட்கள் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்தந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கலாம், இந்த விஷயங்களெல்லாம் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்ற அந்த புரிதலும் நிச்சயமாக ஏற்படும். டாரோ கார்டு ரீட் மூலமாக வேற என்ன மாதிரி விஷயங்கள் மேம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? இது வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாமா அவங்க. ஸோ இது வந்து இது இப்படி தான் நடக்க போகுது, அப்போது இது நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறது, இது மேற்கொண்டு சில நன்மைகள் நடக்க என்ன பண்ணலாம், இது எல்லாமே இந்த ரீடிங்கில் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த ரீடிங்கை ஒரு கைடன்ஸாக எடுத்து அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சூப்பர் மேம். என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம புதுசாக துவங்க போகிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ரீடிங் பார்க்கறதால நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சூப்பர் மேம். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நம்மளோட அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங்கை பார்க்கக்கூடியவங்க இந்த ரீடிங் கிளைம் பண்ணுற விதமாக, இந்த மெசேஜை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 444 அதை டைப் பண்ணி அவங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், விஷஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. ரொம்ப அருமையாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வரீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த 5 விஷயங்கள் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? ஸோ மிதுன ராசி இவங்களோட வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு லாபகரமாக இருக்கும்னு சொல்லலாம். இவங்களுக்கு தொழில் செய்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட் கிடைக்கலாம், யாராவது ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வேலையில் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த கம்ப்ளீஷன் கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது பண்ணால் எனக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய கம்ப்ளீஷன் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ அப்போது ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரமும் அதற்கான ஊதியமும் இந்த அடுத்த 30 நாட்களில் அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு
நிதி நிலைமை, பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான போக்கு காணப்படும். ஏன்னா இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உணர்வு ரீதியாக எதையும் டீல் பண்ணாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலான மேனர்ஸில் அவங்க டீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய செயல்கள் காரியங்களில். ஸோ அப்படி அவங்க வந்து இமோஷ்னலி ஓவர் கம் பண்ணுறது, மூவ் ஆன் ஆகி போகிறதுனால அவங்களுடைய பணம் சார்ந்து நிதி நிலைமை சார்ந்த விஷயங்களில் அதுவும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு சந்தோஷகரமான செய்திகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷகரமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பணம் சார்ந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இவங்களும் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த டெவலப்மெண்ட் அவங்களுக்கு அடுத்த 30 நாட்களில் நடக்கும். ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது அவங்களுடைய லவ், மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை எப்படின்னா சில பேருக்கு அவங்க பார்ட்னர் மேலே ஏற்படக்கூடியதாக இருக்கும், சில பேருக்கு தன் மேலே ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆனாலும் சரி, இல்லை இது வந்து அடுத்த லெவலுக்கு போனாலும் சரி, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, என்னால் என்னை பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பால் நான் வந்து உடஞ்சி போக மாட்டேன், இல்லை நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போக மாட்டேன். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னால் இதை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க மேலே அவங்களுக்கு ஏற்பட போகுது. இதுக்கு முன்னாடி அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் மேலே இல்லாமல் இருந்திருக்கும். பட் அடுத்த 30 நாட்களில் அவங்களுக்கு அவங்க மேலேயும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் மேலேயும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை காரணமாக சில தீவிரமான செயல்கள்லையும் கூட இறங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்டிவாக கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா அந்த பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பெரிய ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், அதற்கான பணம் வரவு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுவும் அவங்களால போக முடியும். பார்ட் டைம் ஜாபும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களையும் பார்த்துக்க முடியும். அதற்கான முழு அந்த எனர்ஜியும் பவரும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஸ்பீட் அண்ட் ஆக்டிவாக இருக்க போகிறாங்க அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது இவங்க யார்கிட்டலாம் ஏமாந்துருந்தாங்களோ, இல்லை இவங்க யார்கிட்டலாம் வந்து பணம் ரீதியாக ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருந்தாங்களோ, இல்லை உடல்நல கோளாறுகள் இருந்திருக்கு, அதை ட்ரீட்மெண்ட் எடுக்க எனக்கு பணம் இல்லை அப்படின்னாலும் சரி, எப்பேற்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய நிலை அவங்களுக்கு இருந்திருந்தாலும் ஆனால் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில் அவங்கள சார்ந்து வாழ போகிறாங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக வந்து செயல்படுவாங்க. நல்ல முடிவுகளும் அவங்களுக்கு அடுத்த 30 நாட்களில் ஏற்பட போகுது. இவங்க பயன்படுத்த வேண்டிய ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? ஸோ மிதுன ராசி இவங்க பயன்படுத்தக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் 888 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்க தினமும் பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ இல்லை எழுதியோ இந்த 888 ஏஞ்சல் நம்பரை அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணலாம். சூப்பர் மேம். ரொம்ப அழகா மிதுன ராசிக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ள பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரா மேடமை நீங்க நேரில் சந்திக்கணும், உங்களுக்கும் டாரோ கார்டு ரீடிங் பண்ணணும், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதா, இல்லை இந்த விஷயம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய உங்களுடைய லைஃப்ல நடக்க போற மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடமை நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். மேம் இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னா நமக்கு டைமிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து மாறும், ஒரு செஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டுன்னு உள்ளே வந்துட்டாலே மெசேஜ் பண்ணாலே அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஓகே, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டா போதும் இல்லையா? ஆமாம், மற்ற கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து அதிலே எல்லாமே. சூப்பர் மேம். ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி.